அம்மா பாப்பா எப்பவுமே காவேரி மிஸ்ஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்கத கேட்டுட்டு விஜயும், "என்ன பாப்பாவுக்கு உங்க மிஸ்ஸ அவ்ளோ பிடிக்குமான்னு?" கேட்க, உடனே பாப்பாவும், "ஆமா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் அவங்கள பாருங்க. உங்களுக்குமே பிடிக்கும்னு" சொல்றாங்க. உடனே விஜயும், "சரி அப்பனா நானும் மிஸ்ஸ பார்க்குறேன்னு" சொல்ல, அம்மா பாப்பாவும், "சரி என்ன ஸ்கூல்ல விட்டுட்டு கூப்பிட்டுட்டு போக வருவீங்கல்ல, அப்ப நான் மிஸ்ஸ கூட்டிட்டு வரேன். நீங்க மிஸ்ஸ பாருங்கன்னு" சொல்றாங்க. விஜயும் சரின்னு சொல்லிட்டு, அம்மு பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு கடைசியா அவங்கள கூட்டிட்டு போகறதுக்காக வெயிட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி எல்லாரையுமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோவ வரைய சொன்ன காவேரி கிட்ட அம்மா, பாப்பாவும் அவங்களும் அவங்க அப்பாவும் இருக்கிற மாதிரியான பிக்சர மட்டும் வரைஞ்சுட்டு போய் காட்டுறாங்க. இத பார்த்துட்டு காவேரியும், "என்ன நீங்களும் உங்க அப்பாவும் இருக்காங்க. அப்போ உங்க அம்மா எங்கன்னு?" கேட்க, அம்மா, பாப்பாவும் எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு காவேரியும், "என்னதான் அவங்க சாமி கிட்ட போயிட்டாலும், அவங்களும் உங்க குடும்பத்த சேர்ந்தவங்க தான். அதனால இங்க பாரு, நான் உங்க அம்மாவ வரையறேன்னு" சொல்லிட்டு, பக்கத்திலேயே காவேரி நிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையுமே வரைஞ்சிடுறாங்க. பட் அது பார்க்க காவேரி மாதிரி இல்லனாலும், அவங்க அம்மாவோட அம்மான்னு நெனச்சு தான் அவங்கள வரையறாங்க. வரைஞ்சு முடிச்சுட்டு, "இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்லன்னு?" கேட்க, உடனே அம்மா, பாப்பாவும், "ரொம்பவே நல்லா இருக்கு மிஸ். அப்புறம் எங்க அப்பா உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க." "அப்படியா? அதுக்கு என்ன பிரச்சனை? சரி, நம்ம ஸ்கூல் விட்டுட்டு போகும்போது நான் உன் கூடயே வரேன். நான் உங்க அப்பாவ பார்த்துறேன்னு" சொல்லிட்டு அம்மு பாப்பாவ காவேரிய ஸ்கூல் விட்டுட்டு கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாசல்ல விஜயும் கார் கிட்ட அம்மு பாப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, ஒரு வழியா நம்ம எதிர்பார்த்தபடியே விஜயும், காவேரியும் மீட் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்துடுச்சு. பட் இதுக்கு நடுவுல எந்த ஒரு ட்விஸ்ட்டும் நடக்காம, கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்தபடியே 2 பேரும் மீட் பண்ணணும். அதே நேரத்துல விஜய பார்த்த உடனேயே காவேரிக்கு தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? அண்ட் ஆல்சோ இவ்ளோ நாளா உயிரோட இல்ல. தன்ன விட்டுட்டு போயிட்டா. அதுவும் தான்கிட்ட சத்தியத்த கூட வாங்கிட்டு தன்ன விட்டுட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்க விஜய்க்கோ, காவேரிய நேர்ல பார்த்தா என்ன தோணும்? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாத்தாவோட நிலைமை என்ன ஆகப்போதுன்றத அத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் 2 பேரும் எப்ப மீட் பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.